அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனோ கிச்சன். நேற்று எடுத்த வீடியோ இது. வெள்ளிக்கிழமை வீட்டில் ஏதாவது நான்வெஜ் தான். இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து தலைக்கறி கழுவி வச்சுருந்தேன் சுத்தம் பண்ணி. சரி, அதை இன்றைக்கி செய்யலாம், ஒரு சால்னா மாதிரி வச்சலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் தண்ணியில் எடுத்து போட்டுட்டேன். ஐஸாக இருக்கு இல்லையா. பொண்ணு பசிக்குமான்னு சொன்னால் காலையில் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு படுத்துட்டு எந்திரிச்சு அப்புறம் தான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். சரி, டக்குன்னு அவளுக்கு உடனே நான் வந்து மேகி தான் கிண்டி கொடுத்தேன். உனக்கு ஒன்றும் இல்லையம்மா, ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வான்னு கேட்டேன். இல்லை, நான் இன்றைக்கி ராகி கூழ் தான் குடிக்க போகிறேன், நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருக்கேன், இன்றைக்கி தான் அது நிறைவேறப்போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் ராகிக்கு கொஞ்சம் மாவு எடுத்து கரைச்சிட்டு அப்புறமா வெந்நீர் கொதிச்சதும் கரைச்சிட்டு ஊற்றி கிண்டிகிட்டு இருந்தேன். அது வெந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தயிர் எடுத்து நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கிட்டேன், மோர் மாதிரி. இதை ஆற வச்சுட்டு அப்புறமா அதில் ஊற்றி நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, அதுக்குள்ளேயும் கறி நல்லா தண்ணியிலே கிடக்குது, நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகைக்கு முன்னே எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லுஹா ஏற்கனவே தொழுதுட்டேன். காலையிலே குளிச்சுட்டு எந்திரிச்சோடனே லுஹா தொழுது தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம கசகசா, மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு ஜீரகம், பெருஞ்சீரக பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் பவுடர் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு காலையே அடிச்சு சரின்னு சொல்லிவிட்டு நீ ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிட்டேன். அந்த மசாலா கூட சேர்த்து அரைச்சிட்டேன். இஞ்சி பூண்டு கம்மியாக இருக்கலாம் அரைக்க வந்து. அதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணதுக்குள்ளே நான் வந்து கூழ் வந்து காய்ச்சி வச்சது இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம அந்த இதை ஊற்றிட்டேன், மோர் அடித்து வச்சோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு இதுக்கு வந்து நான் எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கல, ஊறுகாய் கூட எடுத்துக்கல. நான் ஆந்திரா இருக்கும் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அங்கே வந்து தக்காளி ஊறுகாய் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை மாங்காய் ஊறுகாய் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவேன், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒன்றுமே காலைல எடுத்துக்கல, சரி இது மட்டும் போதும்னு நினச்சிட்டு அப்புறமா தேங்காய்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து தலைக்கறி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி வடி வச்சுட்டேன். பொண்ணுக்கு ஏதாவது வேலை கொடுக்கலான்னு பார்த்தா படிச்சுட்டே இருந்தால், சரி இருந்தாலும் புதினா இலையை மட்டும் கொஞ்சம் எல்லாத்தையும் கிள்ளி வச்சிரு அப்படின்னு சொன்னேன். அவங்க அதுக்கு கூட சாங் போட்டுக்கிட்டே தான் ப அதையெல்லாம் க்ளீன் பண்ணி தந்துட்டு இருந்தா. சரி, நம்ம அதுக்குள்ளேயே அடுப்பில் குக்கர் வச்சிடலாம்னு சொல்லிட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளித்தேன். தாளிக்கு எல்லாம் போட்டு வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சி வச்சேன் இல்லையா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் காரத்துக்காக போட்டேன். பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன், 2 தக்காளி போட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சோம் இல்லையா, கசகசா எல்லாமே போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பரட்டிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச அந்த முள் எல்லாத்தையுமே தட்டிட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து சால்னா மாதிரி தான் வச்சேன். இதுக்கு வந்து தக்காளி, மாங்காய், கத்திரிக்காயெல்லாம் போட்டு பச்சடி வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக. ஆனால் பொண்ணுக்கு அது எதுவுமே பிடிக்காது. பொண்ணோட அத்தா வந்து ஊரில் இல்லைங்கனால அவங்களுக்கு சரி அவங்க தானே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஏதாவது சால்னா வச்சா ஏதாவது தக்காளி பச்சடி, மாங்காய் பச்சடி, அந்த மாதிரி கத்திரிக்காய் பச்சடி, வெண்டைக்காய் பச்சடி ரொம்ப பிடிக்கும். அப்புறமா மல்லியில் துவையல் அந்த மாதிரிலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க இல்லை, நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஆசையாக இருந்துச்சு, வீட்டில் எல்லாமே இருந்துச்சு. பொண்ணு வெறும் ஊறுகாய் மட்டும் போதும்னு சொல்லிட்டா. சரி, அவளுக்கு பிடிக்காது, நம்ம ஏன் செய்யணும், நம்மளும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஊறுகாய் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு சால்னா மட்டும் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். வேலை ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 12 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் கழுவுறது எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அப்புறமா தொழுகைக்கு நேரம் சரியாக வந்துச்சு. அவ்வளோதான், கூட்டி வச்சாச்சு. இது 4-5 விசில் போட்டு அது வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் பொண்ணு நான் கழுவுறமா, நீ செய்ய வேணாம்னு சொன்னால் சரி ரைஸையும் வச்சுட்டேன், சோறு வேகட்டுமே அது பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கிடக்கு நான் கழுவிக்கிறேன், நீ வீட்டை பெருக்குமான்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டை பெருக்க வந்தேன். அப்படியே இந்த ரைஸ் என்ன சாப்பிடுன்னு சொன்னால், இது வந்து அதாவது கிருஷ்ணா, ராதாகிருஷ்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ளூ கலர் பை தான் 5 கிலோ. அப்படியே வீடெல்லாம் பெருக்கிட்டேன். நான் வீட்டை வந்து தினமும் பெருக்கும்போது பீரோலுக்கு அடியில், சோஃபா கடியில் எல்லாமே பீரோவில் இழுத்துட்டு தான் நான் வந்து தூத்து பழக்கமாகிடுச்சு. ஆனாலும் பாருங்கள், முடியும் நூலாமலே வந்துக்கிட்டே இருக்கும். சரி, அதெல்லாம் முடிக்கவும் இது வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் அரைச்சதெல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். கரெக்டாக இருந்தது எல்லாமே. கறியெலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ரொம்ப கலண்டு வராமல் வேகாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு கறி சாப்பிட்றதுக்கு. சரி, கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன். சோறு வெந்துருச்சான்னு பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருந்துச்சு. சரி, சோறு வெந்து வரட்டும், நம்ம அதுக்குள்ளேயும் பாத்திரத்தை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பொண்ணு நான் கழுவுதுன்னு சொல்லியிருந்தா, இருந்தாலும் பாவம் படிச்சிட்ருக்கா, அவளை போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கேட்கல. பார்த்தேன், அவளை காணும் டைனிங் டேபிளில் குளிக்க போயிட்டா போல். சரின்னு சொல்லிவிட்டு நான் பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சிட்டேன்.
பாத்திரத்தை ஒன்று ஒன்றா விளக்கிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இப்போலாம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப இஷ்டமாக போச்சு. இதுக்கு முன்னாடி பாத்திரம் விளக்கிறதுக்கு ஆள் வைப்பேன். ஏன்னா எனக்கு பாத்திரம் கழுவுனாலே ரொம்ப என்னவோ தெரியல பெரிய மலவாக இருக்கும். நான் மொத்தமாக சேர்த்து போட்டே பழகிருச்சு. நான் ஆந்திராவில் இருக்கும்போதே வேலைக்கு ஆள் வருவாங்க. அதனால் எப்போவுமே பாத்திரம் சேர்த்து போட்டே பழகிட்டேன். அதனால் நம்மளும் லாஸ்ட்டாக கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கில் போட்டுகிட்டே இருப்பேன். அதனால எனக்கு ரொம்ப மலவாக தெரியும். ரொம்ப இடுப்பு வலி வந்துடும். இப்போ சுத்தமாக எனக்கு நின்றுட்டு ரொம்ப நேரம்லாம் வாஷ் பண்ண முடியல பாத்திரங்கள. அதனால சரி வேலைக்கு ஆள் வச்சா சுத்தமாகவே இல்லை வேலைன்னு சொல்லிட்டு வேண்டான்னு நிறுத்திட்டு நானே கழுவ ஆரம்பிச்சிட்டேன். லீவு டைம் பொண்ணு கழுவி தருவா. இப்போ அவளுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது. அதனால் படிச்சிட்ருக்கா. சரி அவளை டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மெட்டல் ஸ்க்ரப்பரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பாத்திரம் தேய்க்கிற அந்த எரிச்சலே வரலை. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது சொல்லப்போனால். கொஞ்சம் டீ பாத்திரம்லாம் போகலைன்னா நான் வந்து நம்ம கம்பி நார் அந்த ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக முதல்ல ஃபஸ்ட்டு தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அப்புறமா இந்த லிக்விட் வச்சு இதை வச்சு தேய்ச்சிருவேன். நம்மளுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் பாத்திரம்லாம் டக்கு டக்குன்னு உடனே கழுவிட்டேன். ஈஸியாகவே அது வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே நான் நினச்சது பாத்திரமும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரி இதை போட்டையும் அவள்கிட்ட சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் கழுவி ஸ்டாண்டில் வச்சுட்டு சிங்க்கெல்லாம் கழுவி விட்டுட்டு எல்லா மெட்டலும் அந்த ஸ்க்ரப்பர் எல்லாத்தையும் கழுவி காய போட்டாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சது வேலை. இனிமேல் தொழணும். சோறு வந்து அதுக்குள்ளே வெந்துருச்சு. சரி அதையும் வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு எடுத்தோம்னா சோறு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சோற்றை வடிக்க போயிட்டேன். சோறை வடிச்சிட்டு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா மூடி போட்டு கரண்டி மேலே வச்சுட்டு தொழுகைக்கு நேரம் சரியாக வந்துச்சு. சரி தொழுதுட்டு வந்துட்டு சாப்பிட தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் குளிச்சுட்டு வந்து தொழுதுருவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டு தொழுதுட்டு வந்தாச்சு. அவளுக்கு வந்து பூண்டு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அவளுக்கு பூண்டு ஊறுகாய் வச்சுட்டு எனக்கு வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு பூண்டு ஊறுகாய், எனக்கு குருவில் நார்த்தங்காய் ஊறுகாய் 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஊறுகாய் வச்சுக்கிட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான். உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.